தென்காசி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் காரணமாக மாவட்டத்தில் அவ்வப்போது சாரல் மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் வடகிழக்கு பருவமழை தீவிரம் மற்றும் தொடர்ந்து மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்ததன் அடிப்படையில் தென்காசி மாவட்டத்தில் நேற்று முதல் மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் இன்று காலை முதல் தொடர்ந்து அவ்வப்போது சாரல் மழையானது தென்காசி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பெய்து வருகிறது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதியானது குற்றாலம் மெயின் அருவியில் பகுதியில் நின்று கொண்டிருக்கும். தென்காசி மாவட்டம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையின் உட்பகுதியில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக தற்போது குற்றாலம் மெயின் அருவியிலும் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த கடுமையான வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடையும் விதிக்கப்பட்டுள்ளது. தற்போது குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம், ஐந்தருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிப்பதற்கான தடையானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளதன் காரணமாக தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் அவர்களை பாதுகாக்கும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். மாவட்டத்தை பொறுத்தவரை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் தொடர்ந்து சாரல் மழையானது பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் உட்பகுதியிலும் தொடர்ந்து சாரல் மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் மேலும் அருவிகளில் வெள்ளமானது அதிகரிக்கக்கூடும் என்பதன் காரணமாக காவல்துறையினர் தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது மெயின் அருவியில் நாம் பார்த்தால் தெரியும், ஆர்ப்பரித்து கொட்டக்கூடிய, ஆக்ரோஷமாக கொட்டக்கூடிய காட்சிகளும் நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அந்த வகையில் குற்றாலத்தை பொறுத்தவரை தற்போது சீசன் நல்லதாக இருப்பதன் காரணமாகவும் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வருவதன் காரணமாகவும் சுற்றுலா பயணிகள் தங்களது விடுமுறை நாட்களை கொண்டாடும் விதமாக தற்போது வந்த வண்ணம் இருக்கின்றனர். மேலும் அருவியில் குளிக்க முடியாதது அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை அளித்தது என்பதன் காரணமாகவும் தற்போது செல்ஃபி பாயிண்டில் இருந்து செல்ஃபி எடுத்து மட்டும் செல்ந்த வண்ணம் இருந்து வருகின்றனர். அந்த வகையில் மாவட்டத்தில் தற்போது தொடர் சாரல் மழையின் காரணமாக அருவிகள் மற்றும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தண்ணீரானது அதிகரித்து வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சம்பத்.